மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் சொல்ல போற விஷயம் சொல்லலாமா வேணாமான்னு எனக்கு தெரியல. ஆனா நான் பார்த்தத உங்களுக்கெல்லாம் தெரியப்படுத்தணும்னு எனக்கு தோணுது. என்னால ஒரு சின்ன மாற்றம் வந்தா கூட அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால தான் நான் இத உங்ககிட்டலாம் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன். நான் இந்த வழியா ஒரு வேலையா போனேன். அடிக்கடி இந்த பக்கம் வருவேன். வரும்போதெல்லாம் மதியான டைம்ல வருவேன். அப்படி வரும்போது இந்த இடத்துல பைக் நிறைய நிற்கும். பைக்னா எப்படி சொல்றதுன்னா, சென்னையில் பொதுவாகவே மதியானத்துக்கு மேலே பார்க் எதுவுமே ஓப்பனில் இருக்காது. ஓப்பனில் இருக்காதுன்னா சாயந்தரம் 4 மணிக்கு மேலே தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அப்படி இருக்க சூழ்நிலையில் அது என்னடா இந்த இடத்துல மட்டும் இவ்வளோ பைக் நிற்குதே அப்படி சொல்லிட்டு இப்போ சரி போய் பார்க்கலாம் என்னடா இருக்குது உள்ள அப்படி அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். இது என்ன சதுப்பு நிலம் பாதுகாக்கப்பட்ட பகுதி அப்படி இப்படின்னு போட்டிருந்தாங்க. சரி ஓகே உள்ளே போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனேன். உள்ளே போனால் 10 ரூபா டிக்கெட் சொன்னாங்க. சரி 10 ரூபா தானே டிக்கெட்டுன்னு எடுத்துட்டு சரி கொஞ்ச நேரம் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு சரி அது நீட்டாக போச்சு, மரங்களாக போச்சு. சரி என்னடா இது மரங்களாக போகுது, நல்லா இருக்கு பார்க்க, சீனரி சூப்பராக இருக்கு அப்படி சொல்லிட்டு அந்த வழியாக போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு சரி போனேங்க. நான் போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது அந்த பார்க்கில் ஏன் அவ்வளோ பைக் வந்திருக்கு, அந்த இடத்துல ஏன் இவ்வளோ இந்த டைமுக்கும் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க, ஏன் அவ்வளோ பேர் அங்கே இருக்காங்கன்னு பார்த்தா, ஒரு சைடு வந்து வேலை செய்ய கஷ்டப்படுறவங்க, இந்த ரேபிடோ அந்த மாதிரி ஓட்டுறவங்க அவங்களாம் வந்து சாப்பிட்டு நின்னாங்க. ஓகே, அது பிரச்சனை இல்லை. அதே மீறி வந்து என் கண்ணில் பட்டது நாளைய சந்ததிகள் அழிஞ்சு போகிற ஒரு விதங்க. அது எப்படின்னா, ரெண்டு பேராக ஜோடியாக ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்துட்டு அவங்க பண்ணுறதெல்லாம் வந்து சினிமாவில் கூட வராதுங்க. அந்த மாதிரி சினிமாவில் நம்ம பார்க்குற சினிமாவில் கூட அந்த மாதிரி வராதுங்க. அது தனிப்பட்ட ரகம். அந்த மாதிரி ரொம்ப மோசமான செயல்களெல்லாம் செஞ்சுட்டு இப்போ இருக்க யங் ஜென்ரேஷன், அந்த ஜென்சின்னு சொல்கிற கும்பல் ரொம்ப மோசமாக பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருந்தாலும் சரி, கல்யாணம் ஆகலைனாலும் சரி, ஒரு பொது வெளியில் எல்லாரும் வந்து போகக்கூடிய இடத்துல இந்த மாதிரி ஒரு பார்க்கில் இந்த மோசமான செயல்களை செய்கிறவங்கள அந்த பார்க்கில் இருக்கிறவங்களும் யாரும் எதுவும் கேட்கல, அந்த இடத்துக்கு வரவங்களும் யாரும், ஏன்னா யாருக்குமே வந்து அதில் அக்கறை இல்லைங்க. அக்கறை இல்லைன்னா நமக்கு ஏன் இந்த பிரச்சனை, நம்ம வீட்டில் நடந்தால் தான் நமக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிடுறாங்க. என்னால் அதை பார்த்துட்டு ஒரு ரிலாக்ஸாக வர முடியலைங்க. அதனால தான் எல்லாருக்கும் இந்த விஷயத்த சொல்லிடலாம். நீங்கள் யாருன்னா பள்ளிக்கரணை பக்கம் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா ஒரு குரல் கொடுங்க. இதை கவர்மெண்ட்டுக்கு தெரிவிங்க. அந்த பார்க்கை வந்து மூடி வைக்க சொல்லுங்கள். மூடினா 4 மணிக்கு மேலே எல்லாரும் வரும்போது வர சொல்லுங்கள். மற்ற நேரத்தில் மூடி வைக்க சொல்லுங்கள். இந்த மாதிரிலாம் மோசமான இருக்கத்துலேயே நான் ரொம்ப மோசமான பார்க்கு இங்கே தாங்க சென்னையில் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு கொடுமையை இல்லைங்க. பொதுவாக எல்லாமே இருக்கும், நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். சரி அந்த மாதிரினா கூட ஓகேங்க. இது வந்து ரொம்ப மோசங்க. இப்போ இருக்க ஜென்ரேஷனு இந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னா எப்படிங்க? ஐயா ஆல்ரெடி நிறைய பேருக்கு குழந்தை பிறக்க மாட்டேங்குது, ஹாஸ்பிட்டலாக திரியிறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இந்த மாதிரியெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடியே பண்ணுறதுனால தான் குழந்தைங்க யாருக்கும் பிறக்க மாட்டேங்குது. குழந்தைங்க பிறக்காததுனால பண முதலாளிங்க இன்னும் நம்மக்கிட்ட இந்த பணத்தை பிடுங்கி எல்லாரையும் கட்டுப்பாடுக்குள்ளே வச்சுருக்காங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம தாங்க. நம்ம வீட்டில் இருக்க பிள்ளைங்கள நம்ம தாங்க கேள்வி கேட்கணும். ஒரு சின்ன தப்புன்னு தெரிஞ்சால் கூட அந்த தப்பை நம்ம தாங்க தட்டி கேட்கணும். அதை கேட்டால் மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு சம்பவம்லாம் நடக்காமல் நம்ம பாதுகாக்க முடியும். உங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் சொல்லி புரிய வைங்க. நாளைக்கு நான் ஒரு 40 வயசு ஆச்சு அப்படின்னா அப்போ வந்து அவங்களுக்கு பண்ணதெல்லாம் தப்புன்னு தெரியும். இப்போ வயசு குளரில் என்ன வேணால் பண்ணிடலாங்க. அந்த மாதிரி தாங்க இந்த பார்க்குள்ளே நடக்குது. நான் தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த பார்க்கை வந்து மூடிடுங்க. இந்த மாதிரியெல்லாம் பண்ணணுன்னா அதுக்கு வேறு இடங்க இருக்குது. அது வந்து அங்கே போய் பண்ண சொல்லுங்கள். அப்போல்லாம் வந்து இந்த மாதிரிலாம் ஒரு பொண்ணோ ஒரு பையனோ உட்காந்து பேசுகிறாங்கன்னா யாரோ ஒருத்தர் தெரியாதவங்க அந்த வழியாக வந்தால் கூட அந்த பசங்க பயந்துக்கிட்டு ஏஞ்சி ஓடிடும். அப்படி இல்லைன்னா தனித்தனியாக தாங்க உட்காந்து பேசுவோம். அந்த மாதிரி தாங்க நான் பார்த்துருக்கேன். ஆனால் இங்கே வந்து ரொம்ப மோசமாக என்னமோ பாம்பு பின்னிக்கிற மாதிரி எங்கே என்ன இருக்குன்னு தேர்ந்து இருக்கானுங்க இப்போ இருக்க பசங்க. இதெல்லாம் ரொம்ப மோசங்க. தயவு செஞ்சு எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த பார்க்கில் இந்த மாதிரி நடக்குது.
அதை கொஞ்சம் பெரியவங்களான நீங்கள் எல்லாம் கொஞ்சம் போய் சேர்ந்து கேளுங்க. நீங்கள் எல்லாம் கேட்டால் தான் இதுக்கு ஒரு வழி பிறக்கும். நாளைய சந்ததிகள் அழிஞ்சு போகிறத என்னால் பார்க்க முடியாதுங்க. அதனால் இப்போ நான் இதை உங்ககிட்டலாம் சொல்கிறதுனால என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அதை நான் பார்த்துக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி விஷயம் இன்னொரு வாட்டி பார்க்கக்கூடாதுங்க. அதனால தான் நான் எல்லாருக்கும் இதை தெரியப்படுத்துகிறேன். பார்த்து மக்களே, இது எல்லாருக்குமான ஒரு செய்தி தான். இதை எல்லாருக்கும் தெரியப்படுத்திக்கோங்க. நம்ம ஒழுக்கம் நம்ம கிட்ட தான் இருக்குது. நம்ம குடும்பமானம் நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம குடும்பத்தை காப்பாற்றுறது நம்ம கையில் தான் இருக்குது. இது எல்லாத்துக்கும் நம்ம தாங்க பொறுப்பு. இதனால் வரக்கூடிய நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் நம்ம தாங்க பொறுப்பு. அதனால் இந்த விஷயத்த சின்னதாக பார்த்துட்டு வீடியோவை தள்ளி விட்டு போயிடாதீங்க.